அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனீஸ்வரர் வக்கரம் இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு நமக்கு பெரிய அனுகூலம் என்னென்னா, சனீஸ்வரர் வக்கரமானால் ஐயா அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் டீச்சர் லீவ் போட்டாலும் குதிப்பாங்க, டமா அது வர மாட்டாங்க. அது மாதிரி நமக்கு 7 நாடு சனி 4 அஸ்தாம சனி நான் இதெல்லாம் பொங்கு சனி மங்கு சனி விரைய சனி, இந்த சனியும் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லிடும். பயம் இருந்தது, பயம் நம்ம விட்டு போயிடும். அதே சமயம் எல்லா ஒர்க்கும் கடன்னு முடிஞ்சிடும். இதற்கால ஒரு தடங்கள் வில்லங்கம் பச்சனை அது இது வம்பு தும்பு வெட்டி குத்தர்க்கத்தனம் பண்ணுறது, அப்புறம் ஏட்டிக்கு போட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு காரியம் ஆகாது. நமக்கு காரியம் இல்லாத நல்லா அப்படியே நின்றுட்டு இருந்தது, ஸ்டாண்ட் ஸ்டில் இருந்தது. இது இந்த பீரியடில் காலத்தில் 6 மாத கால அளவு ஐயாப்பா உங்களுடைய ஒர்க்கெல்லாம் அப்படியே எந்த 7 நாட்கள் ஒழுங்காக ஒர்க்கு முடிஞ்சுது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணுவீங்க பாருங்கள், அட்டகாசமாக அரசாங்கங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். என்றைக்கும் அது அப்படி தான் இருக்கும். எந்த சனி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாம் நடக்கும், வியாபாரம் நடக்கும், ஆட்கள் கிடைப்பாங்க, சொற்ப சம்பளத்துக்கு ஆட்கள் வருவாங்க. நீங்கள் டிமாண்ட் பண்ணாமல் சத்தம்னா வேலை வாங்கிக்கணும். அந்த விளைபொருள்லாம் தானாக விலை கைக்கு தகுந்த மாதிரி ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி விலையெல்லாம் இறங்கிடும். அப்புறம் வெளியே பொருள் நிறைய கிடைக்கும். இந்த கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் தகராறு அடிக்கும். அவங்களாம் அப்படி தான், என்றைக்குமே அப்படி தான் இருப்பாங்க. நம்ம புத்தியை பயன்படுத்திட்டு எப்பப்போ எப்படி ஆப்போசிட் பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கோங்க, புரியுதுங்களா? இதில் பசங்களுடைய படிப்பெல்லாம் நல்லா ஜோபிக்கும், தடங்களே இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ ரூபா செலவாகுமேன்னு மனசில் போட்டு ஏக்கம் இருந்தாலும் அது இல்லாமல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு இது பண்ணிக்கணும்ல, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். இது ஏன் சொல்கிறேன்னா, திருமணம் மடமடான்னு முடிஞ்சிடும். ஒரு 2 தடவை பார்ப்பாங்க, பொண்ணு வரணும் வரும் பார்ப்பாங்க, உடனே ஃபிக்ஸ் ஆகிடும். கல்யாணம் பணத்தை ரெடி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி முடிஞ்சிடும். வேலையில் போயிடுவாங்க. வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும், கவலையே பட வேணாம். உள்நாடு வெளிநாடு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். வெளிநாடு வியாபாரம் நல்லா நடக்கும், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா நடக்கும், சிறு தொழில் பொறுப்புகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். நமக்கு என்னென்னா கமிஷன் வியாபாரம் நம்பி ஏமாந்து போகிறது, அது இனிமேல் பண்ணாதீங்க. ஏன்னா உறவுகள்லாம் கை கொடுக்கல எத்தனாலா, இந்த உறவுகள் கை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் புத்தியை பயன்படுத்தி பண்ணிங்கன்னா நீங்களே பெரிய கமிஷன் பண்ணி பெரிய லெவலில் ஆகிடும். அந்த பணம் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். யூ டோன்ட் யூஸ் யுவர் ப்ராஃபிட். என்ன பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாருமே நிறைய வரும், திருப்தியாக இருக்கும். யாரும் வில்லங்கம் பண்ண மாட்டாங்க, ஆச்சரியமாக இருக்கும். நமக்கே இந்த உலகத்திற்குன்னு தோன்ற அளவுக்கு எல்லாம் மாறிடும். இந்த 6 மாதம் வரைக்கும் தான் மறுபடியும் தனி வக்கர முடிஞ்சோடனே பழையபடி ஆகிடும், பார்த்துக்கோங்க. அதனால் இந்த சமயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது நல்லா பயன்படுத்திக்கோங்க. எதுவும் பிரச்சனை இல்லை, காலகட்டத்தில் முடிஞ்சிடும். ரப்பர் கேஸ்மா இழுக்காது. இதுதான் பெரிய அட்வான்டேஜ் இந்த சனீஸ்வரனுடைய வக்கர காலத்தில். இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதில் சனீஸ்வரர் சதயத்தில் நிற்கிறார். சதயத்தில் இன்னும் கம்பத்தில் மூழ்கி போனாலும் சனீஸ்வரருடைய செயல்பாடுகள் ராகு செய்கிறோம். ராகு எப்படி செய்யுமா அப்படின்னு பார்க்கும்போது, ராகு நிற்கிற நட்சத்திரம் உத்திரட்டாதி மீனத்தில், அவன் சனீஸ்வரன் நிற்கிறான், இவர் ராகுவால் நிற்கிறார். 50-50 ஃபுல் அண்ட் ஃபுல் சனீஸ்வரனுடைய ஒர்க்கை ஃபுல்லாக எட்டு பண்ணுறதுனால ராகுனுடைய ஆக்டிவிட்டி எப்போதும் வெரி ஃபாஸ்ட். இந்த வளா இழுக்கிறது ரப்பர் மாதிரி போகிறது கிடையாது, 8 துண்டு தான். அதனால் இந்த வேகம் சனீஸ்வரன் பண்ண மாட்டார், இதிலே புரிஞ்சுக்கலாம். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் அதுவே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கும். அதனால் இந்த காலத்தில் மட்டும் அபரிவிதமான வளர்ச்சியை ஒவ்வொருத்தருடைய தனி வாழ்க்கையிலே பார்க்கலாம். இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு அமைப்பு வாழ்க்கை கட்டம் இந்த 6 மாதத்தில் வருதுன்னா, சனீஸ்வரர் நமக்காக வேண்டி வக்கரமாகி உட்கார்ந்துட்டு நினைக்கிறேன். அது நீ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சனீஸ்வரர் வக்கரமாறார். சனீஸ்வரர் உங்களுக்கு என்ன வாங்கணும், உடனே செவ்வாய்க்கு பகை அது இதுன்னு சொல்லாதீங்க. 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா சனீஸ்வரர் என்ன ஆகும், சுகஸ்தானம் கெடும், அர்த்தாஷ்டம் அப்படின்னு வச்சுக்கணும். அவரே கெட்டுப்பட்டார்னா சுகஸ்தானம் கெடுமா? அவ்வளோ லாஜிக் புரிஞ்சுட்டீங்களா? அவர் கெட்டு போனாலும் அவருடைய சரியை சேர்த்து ராகு செயல்படுறாங்க. ராகு சனியும் 50-50 நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிருக்கு. அதனால் தொடர்ந்து அருமணர் ராஜா, உங்கள் தலைவர் ராஜா விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ராஜா தான். அவர் மேஷத்தில் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் உட்காந்துட்டு இந்த மாதம் அந்த
இந்த ஆணி மாதம் சொல்லக்கூடிய மாதத்தில் இன்னும் கண்டினியூ பண்ணி மாத கடைசியில் தான் மாறுறாரு. ஆணி மாதம் கொஞ்ச நாள் வரைக்கும் அங்கேருந்து உட்காந்துட்டுருக்காரு, சனீஸ்வர கும்பத்திலே பார்த்துட்டுருக்காரு, தொடர்ந்து போயிட்டுருக்கோம். அப்படியே மாறினாலும் ரிஷபத்து குருவோட ஓடுறாரு. ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த ஆவணி மாத கடைசியில் போகும்போது தான் அந்த சில மாற்றங்கள்லாம் வரும். ஆவணி மாதத்தில் புதனும் குரு, இந்த செவ்வாயும் குரு தொடர்ந்து ஆவணி மாதத்தில் இருக்கும்போது பின்னாடி தோஷங்கள்லாம் போகக்கூடிய எல்லாம் ஒரு அப்பில் கொண்டுட்டு புரட்டாசி மாதத்தில் குரு வக்கரமாகிடுவார். குரு வக்கரமானா நமக்கு என்ன, பூர்வ புண்ணியாதிபதி மட்டும் இல்லை அவர், அதுதான் தனாதிபதி. அப்போ நமக்கு என்ன, தலைவரே அவர் தான், செவ்வாய் தான். அதனால் எல்லா பிள்ளையும் பண்ணோம். உங்கள் லாபஸ்தானாதிபதி உச்சிகத்துக்கு லாபஸ்தானாதிபதி புதன் தான். அப்புறம் என்ன உங்களுக்கு முதலீட்டு ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தோன்னா 6ஆம் தேதி செவ்வாய், லாபஸ்தானி பார்த்தா புதன். அப்போ 8ஆம் அதிகாரி பார்த்தோன்னா புதன். அவ இந்த அந்த மறைமுகமாக இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் பண்ணுறாரு. கேது லாபத்தில் உட்காந்துருக்கான் உச்சிகத்துக்கு. குருவனுடைய பார்வை ரிஷபத்தில் தற்போது அந்த விட்டு நகரப்போரில்லை. உச்சிகத்து சப்தமத்திலேயே கேது குரு உட்காந்துருக்காரு, தனாதிபதி அவர். அது மாறவே போகிறதில்லை, அங்கேருந்து இப்போதைக்கு போகிறதில்லை, கவலையே இல்லை. செவ்வாய் உட்காந்து மாறின்னு போனாலும் கவலையே இல்லை. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரனுடைய வக்கரத்தில் வரும்போது ராகுவனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு அட்வொகேட்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். நிறைய பணம் கிடைக்கிறது துஷ்டனுக்கு தொலை பண்ணிங்கன்னா அடி தான் வாங்குவீங்க, அசிங்க தான் படுவீங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கப்போம். அப்பாண்டாக இருக்கிறது கொஞ்சம் புத்தியை பயன்படுத்திக்கோங்க. இல்லை குரு உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். குருமங்கல யோகம் கொடுக்கும்போது நல்லா அப்பில் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வாட்டு செவ்வாய்க்கு ஒரு பெரிய தைரியம்னா டக்குன்னு மாற்றிக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, டக்குன்னு மாற்றக்கூடிய ஆற்றல் கொடுத்துருக்காரு. ஆனால் கவலையே இல்லை. அப்படி சொன்னேன்னா நான் இப்படி தான் சொன்னேன், அப்படி சொன்னால் நீ எத்தனை அத்துட்டு அப்படியே பேட்ட மாற்றிடுவேன். வக்கீல் சாமர்த்தியம் அவருக்கு வந்துடும், சொல்ல வேணாம். அப்படி சொன்னால் நீ நினச்சிருந்தா நான் இப்படி தான் சொன்னேன் அப்படின்னு பிளேட்டை மாற்றிடுவார். அந்த செவ்வாய்க்கு அந்த ஆற்றல் உண்டு. அது ஒரு நுணுக்கம், அது ஒரு டெக்னிக்காக. அதனால் செவ்வாயினுடைய ஆற்றல் பார்க்கும்போது இந்த சனீஸ்வரனுடைய தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போகும்போது சனீஸ்வரன் 3க்கு 4 அதிபதியாக இருந்தால் கூட எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டுவாங்க. எல்லா இதுவும் சம்மந்தப்பட்டோம். அவர் தொடர்பு தான் இருக்கிறது உள்ளதும் காணாப்படும். அதுதான் அவன் நினச்சிருக்கீங்களா, சனி ஐயோ தரித்திரம்னு பேர் சனீஸ்வரன். அது அந்த ஒரு குணத்தினால்தான் செவ்வாய்க்கு பிடிக்கல. எவ்வளோ வச்சாலும் செவ்வாய் துணு தான் வரும், என்ன பண்ணாலும். நாங்கள் நிற்கிற நட்சத்திரம், இந்த வீட்டில் நிற்கிற நட்சத்திரங்களை பார்த்தோன்னா ஒன்று குருவோட நட்சத்திரம், சனி நட்சத்திரம், புத நட்சத்திரம் ஜங்ஷன். அது முடிய போகிற டேர்னிங் பாயிண்ட். அது இந்த புதனும் அங்கே சனிக்கு முழு 4 பாதம் அங்கே இருக்கும். இந்த சம்பந்தப்பட்ட குருவோட பாதம் ஒரு பாதம் தான் இருக்கும். அதனால தான் வந்ததுன்னு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ அங்கே வரும்போது செவ்வாய் சனி வீட்டில் தான் செவ்வாய் உச்சம் மாறாரு. இதெல்லாம் வேறு இருக்குது. இதெல்லாம் வச்சுருக்கு. பல விஷயங்களில் செக்கு வச்சுருப்பார். சுகஸ்தானத்தில் ராகு, சனீஸ்வரர் ராகு கால் நிற்பார். பூர்வகுணத்தில் ராகுவே உட்காந்துருப்பான், தனி ராகு. சனீஸ்வரனும் ராகுவும் நட்சத்திர பதிவுனா குரு சப்தமத்தில் உட்கார்ந்துட்டு சனி ராகு பார்த்துட்டே இருப்பான். குரு கேது பார்ப்பார். தோஷம் லாபத்தில் தோஷம் போயிடுறது, தோஷம் போயிடுறது, பாதிப்பு போயிடுறது, எல்லாம் போயிடுறது. வியாபாரத்தில் நல்லா நடக்கக்கூடிய விஷயம். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர் வியாபாரத்தை அங்கங்கே கொஞ்சம் பார்ட்டாக பண்ணுவாங்க, தவிர ஃபுல்லாக எவமா முதலீட்டுலாம் பண்ண மாட்டாங்க. அத்தவும் எவனாவது முதலீட்டு பண்ணால் அதில் சேர்ந்துட்டு அது ஒர்க்கை பண்ணி கொடுப்பாங்க, அதுலேருந்து வரதை எடுத்துப்பாங்க. ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க எப்போதுமே. இந்த வியாபாரம் பணத்தில் மட்டும் அது ஏன்னு தெரியல எனக்கு. ஹார்டு ஒர்க்கர், எதுவுமே உழைப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா
செவ்வாய்க்கு பலன் கிடைக்கும் போதும் அதோட அப்படின்றாங்க. இந்த பக்கத்தை பொறுத்து ராசி இல்லை தொழாதும் இதுவும், அதனால் ஒரு வாசனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் செவ்வாய்க்கு போதும். ஆனால் அடுத்த காலை கட்சி தான் முடிப்போம். அதுதான் அவர் அந்த மைண்டு இருக்குல்ல மாதிரி ப்ராட் அவுட்லுக்கு திடீர்னு குணம் மாறி போச்சுன்னா அந்த ப்ராட் அவுட்டில் காணப்படும், பழி வாங்கிடுவார். என்ன திறமாக இருக்காது. இப்படின்னா ஒரு கேரக்டர் ரோலில் கொடுத்துருக்கு இந்த செவ்வாயினோட சம்மந்தப்பட்ட நவகிரகங்களில் இந்த மாதிரி அமைச்சதுனால சமாளிக்க முடியும். குரு இருந்தாலும் திருப்தி அடையும். அப்புறம் சனீஸ்வரன் வேலைக்காரன் தான் அவன். இன்னும் ராஜகிரகம் செவ்வாய். புதன் அவர் வட்டிருப்பார், நமக்கு ஒன்றும் அப்படி இல்லை, நம்ம கவனிக்கிறாரா அவ்வளோதான் சம்பவம் அதோட்டிக்கும் அப்படின்னு. அந்த ராசி சம்மந்தப்பட்ட இடத்துல பொறுத்த வரைக்கும் பெரும்பாலுமே எம்ப்ளாய்டு பீப்புளாக தான் இருப்பாங்க. சொந்தமாக வியாபாரம் பண்ணி துணுண்டு பண்ணி ஏதோ கூட்டில் பண்ணி அது மாதிரி சம்பாதிக்க முடியும். அவங்க சைடில் பண்ணுறாங்க. பார்ட்னர் அத்தனை மாதிரி போட்டுக்கணுன்னா குரு சம்மந்தப்பட்ட பார்ட்னர் போட்டு பண்ணிட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும். குரு அந்த அளவுக்கு பண்ணால் கூட குரு தனக்கு எதிர்பார்க்க மாட்டார் பெருசாக. இந்த தர்மத்தை பார்த்தான்னா வீடு எரியும் பற்றி பிச்சை எடுக்க வேண்டியது தான். தர்மத்தையும் பாரு, பணத்தையும் சம்பாதி. ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோன்னா குரு பயன்படுத்த மாட்டார். இவர் ஆள்லாம் எப்படி இருக்கார் செவ்வாயினோட ஆள். அப்படி இருந்தாலும் எப்படி தான் பண்ணுறது? தர்மத்தை நல்ல நாட்டம். இது கர்ம சம்மந்தப்பட்ட பூமினால் கர்மங்கள் இருக்கும், மலிஞ்சு இருக்கணுன்றதுக்காக வேண்டி அதர்மம் நிறைய இருக்கும். எல்லா காலத்துலேயும் அதர்மம் இருந்துன்னு தான் இருக்கணும். அப்போ தான் உனக்கு ஒரு காம்படிஷன் அதுக்கு இருக்கும், நடக்கும் ஏட்டிக் போட்டி. அது ஏன் தண்டிக்கலான்னா அப்படிலாம் இருக்க முடியாது. அப்போ சொர்க்கம்தான் போகணும். வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவ பாடங்கள் அனுபவிச்சுனே இருக்கணும். அனுபவ பாடங்கள் தான் இது. என்ன சாகரம் இதெல்லாம் முளையே கிடையாது. அன்னைக்கு அலை போய் குளிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணி எதிர்த்து போராடி தான் ஆகணும். இந்த 6 மாதம் வரைக்கும் எல்லாம் கடகடன்னு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் ஒர்க்கும் நிறைய முடிஞ்சிடும், பக்காவாக முடிஞ்சிடும். வெற்றி விடம் உண்டு, மனசில் வெற்றி வரும். ஒரு நிம்மதியற்ற போகிறது தான் செய்யும். சந்தோஷமான சூழ்நிலையை நீங்கள் உண்டாக்கிக்கோங்க, அதை அந்த திருப்தி அடையுங்க. ஏன்னா எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் அவங்க உண்டான தெய்வங்களை வழங்கிட்டு தான் செய்கிறாங்க. அதுகள் சந்தோஷமாக இருக்கக்கூடும், நம்ம சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டு மனுஷார் சந்தோஷமாக இருந்த ஒரு குதூகலமாக அனுப்பிச்சு நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி தெய்வங்களோடு ஷேர் பண்ணி காலம் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அது வியாபாரம் மட்டும் இல்லை, தொழில் மட்டும் இல்லை, சுய தொழில் மட்டும் இல்லை, செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய இது ஒன்று. கமிஷன் வியாபாரம் பெரிய அளவு கை கொடுக்காது, பிரச்சனைகள் அதிகம் கை கொடுக்கும். அது சொல்யூஷன் உடனே கிடைச்சிடும். ஆனாலும் பாதிப்பு தானே. உடம்பை அடிச்சுட்டு நாசம் பண்ணிட்டு அப்புறம் சரிப்படுத்தி என்ன பிரச்சனை? ஆனாலும் போனாலும் போக வேண்டி தான். அதனால் அதிக பாதிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் வாங்கி விற்கிற தொழில் இங்கே அங்கே போடுறது, உடனே விற்றுறது, டிஸ்போஸ் பண்ணுறது, கொண்டு அங்கே தள்ளுறது, கமிஷன் பேஸ்ட் எல்லாம் சீரடையும், நஷ்டமடையாது, லாபம் வராது. இந்த ரியல் எஸ்டேட் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் காலம். ஏன்னா இது பண்ணலாம், பராமரிப்பு செலவுகள் பண்ணக்கூடியது எது இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே தகுந்த மாதிரி என்ன உண்டோ தகுந்த மாதிரி காலத்து தகுந்த பண்ணிக்கோங்க. வில்லங்கமாக இடத்த வாங்கிக்காதீங்க, பார்த்துக்கோங்க. அந்த வில்லங்கத்தை முறிச்சிட்டு பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நிறைய சொல்லணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் பிரச்சனைக்கு உண்டாகி ஒரு பொருளை விற்கணும்னா உங்களுக்கு தலை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் மட்டுப்படும், ஒரு அளவு மட்டுப்படும். லைஃப் ஸ்டாக்ஸு வியாபாரம் பண்ணுற சம்மந்தப்பட்ட நிறைய எல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம நாட்டுக்கு என்றைக்குமே வளர்ந்ததில்லை. சிறு தொழில் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்ததே இல்லை. அப்படியே ஏதோ யார் கையிலையோ மாட்டுன்னு எக்ஸ்ப்ளாய்ட் ஆகி நசுங்கி போயிருக்கு. அதுக்கெல்லாம் விடுகாலம் வந்துடுச்சு இந்த மாதம். இந்த 6 மாதத்தில் நல்ல தடைக்கல்லாம் ஒருங்கி போய் நிமிந்து போய் ஊழல்லாம் தலையிடாதபடி நல்ல ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அமர்க்கலமாக இருக்கும். வியாபாரங்கள்லாம் ஓஹோன்னு நல்லா வரும். அதுக்காக ஓஹோன்னு போகிறதுக்கு நிறைய எதிர்பார்ப்பெல்லாம் பார்க்காதீங்க. நஷ்டம் தவிர்க்கலாம், லாபம் எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். தவிர சர்க்குலேஷன் பணம் நின்றுடும். தவிர நீங்கள் ஓஹோன்னு எதிர்பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஆபத்து வரப்போன்னு அர்த்தம். பேர் தான் ராகு, சனீஸ்வரர் வாசனையோடு தான் பண்ணுறாரு.
அதனால் அது எச்சரிக்கையாக இருக்குது நல்லது. இதில் என்னென்னா இத்தனை நாளாக குழந்தைகள்லாம் அது இது போனதுக்கு தானும் ஷேர் பண்ணிக்க எல்லாத்துலேயும். அவள் ஆச்சரியமாக இருக்கும். தானும் ஷேர் பண்ணி எல்லாத்துலேயும் உங்கள் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் பெருசாலாம் வச்சுக்க மாட்டீங்க. பிரிண்டிங்கு அது இது எல்லாம் இருக்கும். கம்ப்யூட்டர் அது சம்மந்தப்பட்டது, டாக்ஸேஷனு இதெல்லாம் அட்வொகேட் சம்மந்த இந்த செயல், பத்திரப்பதிவு இது மாதிரி என்னெல்லாமோ தொழிலெலாம் பண்ணணும் தொழில். ஸோ இந்த தொழில்கள்லாம் பண்ணும்போது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது. சப்ளை எதுவும் பிரச்சனை இல்லை. வியாபாரம் நன்னா நடக்கும். நாட்களில் போட்டு நன்னா வேலை செய்வீங்க. என்ன பெரிய அளவு சம்பாதித்து கோடி சம்பாதிக்கிறது முடியுது கஷ்டம். அதுதான் தவிர மற்றபடி இருந்துகிட்டே இருக்கும். பிரச்சனைகள்லாம் தலை தூக்காது. அது பெரிய விஷயம் இல்லையா? லஞ்ச லாவண்யம் விற்று நாட்டில் எங்கத்தை வியாபாரம் பண்ணுறது இவ்வளவா அளவு இல்லாமல் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு முடிவு வரும். நம்ம தவிர நழைக்காத தான் வரும். நம்ம வியாபாரம் வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டுருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த 2ஆம் வீடு சம்மந்தப்பட்ட அதிபர் குரு உங்களுடைய சம்மந்தப்பட்ட சப்தமத்தில் இருப்பார். கவலையே இல்லை. ராகுவோட தயவு இருக்கும். பூர்வபுண்ணியம் ராகு. அதே மாதிரி லாபத்தில் கேது. அதனால் இதில் எல்லாம் பார்க்கும்போது குடும்பம் பெருசு அப்படின்ற அளவுக்கு மறுபடியும் வரும். வாரிசுகள் நல்ல தலை தூக்கம். குழந்தை அந்த காலங்கால திருமணங்கள் நல்லா நடக்கும். இருக்காது. இனிமேல் நிறைய குழந்தைகள் பேர் இனிமேல் சீக்கிரமாக வயசு எல்லாம் கல்யாணம் பண்ணலாம் வராது. இல்லை நீயே பண்ணல நானே பண்ணிட்டுருக்கோம். அதுதான் காலம் அப்படி போயிட்டுருக்கு. இல்லை குழந்தை பற்றவரை கல்யாணம் பண்ணிக்கும். இப்படிலாம் வரப்போகுது. இதனால் நம்ம பார்த்து புரிஞ்சுட்டு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது. எதுவும் பிரச்சனைகளுக்கு தலை தூக்காத ஒரு காலம் எதுன்னா இந்த வக்கரம் நிலவரை சனீஸ்வரர் காலம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.